பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு திமுக அதிமுக மாறி மாறி வரக்கூடிய ஒரு தொகுதி. ஏன் பெரம்பூர் தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்தார்? அதாவது முதல்ல நமக்கு கிடைத்த தகவல் வந்து விருகம்பாக்கம் தான் விஜய் போட்டியிட போகிறார் அப்படின்னு ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து தான் சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் அவருடைய சொந்த தொகுதி, அவர் பிறந்து வளர்ந்த ஏரியாவே விருகம்பாக்கம் தான். திருச்சியில் தான் விஜய் நிற்க போகிறாருங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் சமீப காலமாக இந்த பெரம்பூர்லேயும் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வருது. இப்போ இவர் பெரம்பூரில் மட்டும் போட்டியிட போகிறாரா, திருச்சியில் மட்டும் போட்டியிட போகிறாரா, அல்லது 2 தொகுதியில் போட்டியிட போகிறாராங்கிறது தெரியலை. இப்போ பெரம்பூரில் இவர் போட்டியிட போகிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப கால சர்வேக்களில் பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவுடைய கோட்டை, அந்த கோட்டையில் தாவேக்கா கொடி பறக்க போகுதுங்கிற தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திமுக கோட்டையை நான் வந்து கைப்பற்றிட்டேன் அப்படின்னு நிரூபிப்பதற்காக, காட்டுவதற்காக விஜய் வந்து பெரம்பூரை செலக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் வட சென்னை தளபதி யார் அப்படின்னா சேகர் பாபு. அப்போ அதுக்கு பின்னால் வந்து ஒரு சின்ன ரிவெஞ்சு கூட இருக்குது. உங்கள் ஏரியாவிலே வந்து உங்களை அடிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற அந்த ஹீரோயிசமும் இதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அவர் திருச்சியில் தான் போட்டியிடுவாருன்னு நினைக்கிறேன்.